ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், சுரேஷ் சாமியார் அப்படின்னு சொல்லி. அவரை பார்த்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். அவர் இன்னும் சொல்ல முடியாது இருந்தாங்க இருப்பார், சுரேஷ் சாமியார்னு சொல்லிட்டு. ஸோ இவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் அதை தான் சொல்கிறார், எங்களுடைய இன மக்களுடைய குலதெய்வம் அவர் தான். அவர் உங்களுக்கு மட்டும் ஐயா குலதெய்வம், உலகத்துக்கே குலதெய்வம் ஐயா. நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் யாரும் சொல்கிறதில்ல. ஏதோ ஒரு வகையில் படிக்கிறவங்களாம் நம்ம குலதெய்வம் வச்சுருக்கோம். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், எப்படியாவது நம்ம கால்பட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி 1 மணி 2:30 மணி என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்கள். 2:30 மணி எல்லாமே 60+, 65+. இன்னொருத்தர் இருந்தார், அவரும் எல்லாமே இருந்தார். எப்படி இருந்தாலும் இந்த வயசில் போய் சேர்ந்துடலாம், ஐயனுடைய பொறுப்பாளர்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஏறணும். இந்த வீடியோவில் இருக்கு பாருங்க. ஒரு 3/4 மலை ஏறிட்டோம். அதுக்கு மேலே ஏற முடியல, இருட்டுக்காயிருச்சு. மேலே போக 2:30 மணிக்கு ஏறணும். ஒரு 3:30 மணிக்குள்ள மேலெல்லாம் சூழ்ந்துருச்சு, மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன வச்சேன், நான் கொஞ்சம் ஃபோர்ஸில் இருந்ததுனால எஸ் ஒன்று செய்ய, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க கூட வந்து எனக்கு அந்த காணி நிலை இளைஞர் ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒரு 20 வயசு பையனை. சார் நாங்கள் ஒரு 2 பேர் போயிட்டு வந்துடலாம் வாங்க. இப்படி 4 கால் பாய்ச்சலில் தான் போகிறோம். மழை இப்படி தான் இருக்குது, ஒரு இடத்துல இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கரடு முரடான பாதை. மேலே இவங்களை விட்டுட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். அப்புறம் வந்து இல்லை வேண்டாம், முடியாது, எங்களால் முடியாது, ஏன்னா ஹாக்கி ஃபீல்டு அதிகமாகுது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு தெரியாது. அதே பிரச்சனை எனக்கு தான் தெரியும். எனக்கு நல்லா இருக்குது, நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை, மற்றவங்க அவங்களுடைய சௌரியத்தை பார்த்துட்டு சரி நான் வேண்டாம் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு மேலே போக முடியல. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செடி செதர் புதர் சருகு, அது பார்த்தீங்கன்னா தடி மூடி இந்த யானையெல்லாம் போகாது, இந்த மாதிரி பறித்து போகும். திரும்பி வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு சிறு எறும்பு கூட கிடைக்கும். உடம்புல ஒரு சின்ன காய்ச்சல் கூட 3/4 போயிட்டு நான் போக கண்டிப்பாக இன்னொரு இடம் போனேன். நான் இது மாதிரி பெரிய மலையெல்லாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டா என்னுடைய லைஃப்பை கேட்டிங்கன்னு வச்சுங்க, செத்து பிழைச்சி வந்தோம். நீ கேம்ப் விட்டு வெளியே போயிட்டோம்னா ரைட்டு, இந்த சண்டை நடக்குது வரும்போது டெட் பாடியாக வருமா உயிரோட வருமானு தெரியாது. திரிபுராவில் எல்லாம் ஸ்டீப் ஹைக், அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன மலை, அந்த மாதிரி மலையெல்லாம் துப்பாக்கி தோளில் போட்டு ஹேண்ட் ஹண்டிங்கில் போயிட்டு வந்தாச்சு. ஐயனை பார்க்கறதுக்கு ஏன் போகக்கூடாது, எனக்கு அந்த விருப்பம் இருந்தது. அதனால் அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாடியில் ஒரு சின்ன எறும்பு கூட கிடைக்க கிடையாது. அதுதான் பிரமிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் சும்மா அவ்வளோ ஒரு மலை ஏறி எங்கேயாவது கால் தடுப்போம், எங்கேயாவது ஸ்கிராப் ஏற்படும், எங்கேயாவது பாடியில் ஸ்க்ராச்சஸ் வரும், ஒன்றுமே ஆக கிடையாது. இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்து அந்த சுரேஷ் நாடிங்கிற ப்ரொஃபஸருடைய நிறைய இன்டர்வியூலாம் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதுதான் அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறுன்னு முக்கியமான ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அவருடைய காலகட்டம் கிமு 75க்கும் கிபி 35க்கும் ஆண்ட பாண்டிய மன்னனுடைய அரச சபையில் கருங்கை ஒளிவாள் பெரும்பெயர் வழுதி அப்படிங்கிற ஒரு அரச சபையில் இருந்த ஒரு பேரவை தலைவர் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார்.